சாதாரண வெறும் 5 நிமிஷம் அல்ப சுகத்துக்காக பல கனவுகளோட இருந்த ஒரு குடும்பத்தையே துண்டு துண்டா வெட்டி தூக்கி எறிஞ்சிருக்காங்க இந்த சதை விரும்பி மிருகங்கள். சாரிங்க, மிருகத்தை அசிங்கப்படுத்த கூடாது. மிருகங்கள் தன்னோட உணவு தேவைக்காக தான் சதைகளை தொடும். ஆனா இந்த ஜென்மங்கள் சதைய ஒரு போதை பொருளா பாக்குது. எங்க பஞ்சம் பொழைக்கிறதுக்காக நார்த் இந்தியால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பம் நம்ம அங்க பட்ட கஷ்டத்தை நம்ம குழந்தை படக்கூடாதுன்றக்காக வேற ஒரு ஊருக்கு கூட்டு வந்து அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு 2 பேரும் உழைச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன ரொம்ப துயரமான விஷயம்னா இவங்களை இந்த அளவு கொடூரமா கொண்டவங்களும் அதே மாதிரி பஞ்சம் பொழைக்க அங்க இருந்து வந்த பீகாரியன்ஸ் தான். அன்னைக்கு இந்த கறி வெறி பிடிச்ச கேவலமான ஜந்துக்கள் ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு இன்னும் அந்த போதை பத்தாதுன்னு அங்க எங்க பெண் இருக்காங்கன்னு பார்த்துட்டு போறாங்க. ஒரு வீட்டுல ஒரு பெண் தனியா இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அப்பதான் அவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிருக்காரு. அந்த கேப் யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் உள்ள போய் எதுவுமே சொல்லாம அந்த பொண்ணை வந்து கற்பழிக்க ஆரம்பிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம அந்த பெண் கத்துன சவுண்ட் கேட்டு அவங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய உள்ள வராங்க வீட்டுக்குள்ள. அவங்க ஹஸ்பண்டையும் அடிச்சு கொல்றாங்க, அந்த குழந்தையும் அடிச்சு கொல்றாங்க. அவங்களோட அன்னைக்கு தேதி சுகாடங்கறக்காக அந்த மொத்த குடும்பத்தையே கொண்டு துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் ஒவ்வொரு சைடு போட்டு வந்துட்டாங்க இந்த கேவலமான ஜந்துக்கள். என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவோட சட்டத்துல இருக்க எந்த தண்டனையுமே இவங்களுக்கு பத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து யாருக்கு தெரியாம தான் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. மித்தவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு பயமே இருக்கிறது இல்ல. இவங்கள மாதிரி ஆட்கள்லாம் நடு ரோட்ல வச்சு அவங்களோட ஆண் உறுப்பை வெட்டினாதான் மித்தவங்களுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்றது என்னோட கருத்து. இங்க சின்ன வயசுல இருந்து அடியும் பயமும் கொடுத்து வளர்த்தாதான் ஒரு பெண்ணை வந்து அப்படி பாக்குறதுக்கான மனநிலையே வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டாடா பை பாய். நான் உங்க அசோக் அண்ட் இது உங்க அசோக் பாயிண்ட் ஆஃப் வியூ.